எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ பாலிட்டி பிஒய்க்யூ வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதில் வந்து பாலிட்டி பார்க்கணும் இல்லையா, என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன டாபிக் அப்படின்னா பிரையாம்பிள், முகப்புரையிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இப்போ இந்திய அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பிரையாம்பிள் தான் இருக்கும், முகப்புரை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் நம்ம அடுத்தடுத்து போவோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த முகப்புரையிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் பாலிட்டிக்கு குரூப் 1க்கு ஸ்டார்ட் ஆகுது, எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து யூனிட் 6 ஹிஸ்ட்ரிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ பிரையாம்பிள் முகப்புரையிலேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று காரணம். கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் பிரையாம்பிள் அப்படிங்கிறது ஒரு முன்னுரை தான். இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பிரையாம்பிள் என்னென்னலாம் மக்களுடைய ஆசைகள் என்ன, அதை எப்படிலாம் நம்ம ரீச் பண்ண போறோம், நம்ம இந்தியாங்கிறது எந்த மாதிரியான நாடு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை தான் முகப்புரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் காரணம் கொடுத்திருக்காங்க. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. அந்த முகப்புரையில என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்தியா வந்து ஒரு சாவரின் நேஷன், அதாவது இறையாண்மை மிகுந்த நாடு. இப்போ வெளிநாடு வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் சுதந்திரமாக முடிவை வந்து நம்ம எடுப்போம். அதான் இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து சமத்துவம். சமத்துவம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், சமமா எல்லாரையும் கருதணும் அப்படிங்கிற ஒரு இதை ஃபாலோ பண்றோம். அப்புறம் மதச்சார்பின்மை, செக்யூலர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி ஒரு மதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். மதச்சார்பின்மை, எந்த மதத்தையும் சாராம இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா. அடுத்து மக்களாட்சி குடியரசு, மக்கள் தான் சூஸ் பண்றாங்க, இது ஒரு குடியரசு நாடு. ஸோ இதெல்லாமே எதுல இருக்கும்? அந்த முன்னுரை, அந்த முகப்புரையில வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே காரணம் சரி, கூற்றும் சரி. ஸோ கூற்றுக்கான சரியான காரணம் இது. ஆன்சர் கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் பி தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ கவனிங்க. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அதாவது சமய சார்பற்ற, செக்யூலர் நேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எந்த மதத்தையும் சாராத நாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட மீனிங் என்ன? சமய சார்பற்றனா அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. அதாவது ஸ்டேட் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் ரிலீஜியன் ஈக்குவலி. ஸோ சமய சார்பற்றது, எந்த மதத்தையும் சாராதது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ரிலீஜியன் மட்டும் பாதுகாக்கப்படாத இந்த இடத்துல எல்லா ரிலீஜியனுமே நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. ஸோ ஒரு ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆளை தூக்கி பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லா மதங்களும் ஈக்குவலா வந்து நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஸோ இது கரெக்ட். எந்த மதத்தையும் நம்ம உயர்த்தி பேசக்கூடாது. இந்த மதம் தான், இதுங்களுக்கு தான் உரிமை இருக்கு, இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி உயர்த்தி பேசக்கூடாது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட், சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். இது வந்து ட்ரூ. ஸோ சமய சார்பற்ற, நம்ம இந்தியாவுடைய நேஷனோட கேரக்டரே என்ன? சமய சார்பற்ற ஒரு நாடு தான் அப்படிங்கிற முகப்புரையில நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் தான், அடிப்படை. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மதங்களையும் புறக்கணிக்கல அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த நாட்டில் எந்த மதத்தையும் சாராதவங்க வாழ்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மதத்தையும் புறக்கணிக்கல, எல்லா மதத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்றோம். எல்லா மதத்திலையுமே வந்து ரிலீஜனை வந்து அப்ஹோல்ட் பண்றோம். ஸோ ஒரு ரிலீஜனை உயர்த்தியோ இன்னொரு ரிலீஜனை தாழ்த்தியோ அப்படி எதுவும் நம்ம பண்றது கிடையாது. இன்னொரு செக்யூலரிசம், இந்த மதச்சார்பன்மை அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல இருக்கு. ஸோ நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஆன்சர் 1, 2, 3 சரியானது, ஃபோர்த் வந்து ராங், 4வது தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், the word secular added to the
preamble of Indian Constitution is according to which of the following amendments? எந்த amendment act மூலமா, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா நம்மளுடைய preamble, அதாவது முகப்புரையில மதச்சார்பின்மை, செக்யூலர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணாங்க preamble அப்படின்னு பார்த்தா 42nd amendment, 42வது சட்ட திருத்தம் எப்போ மேற்கொண்டாங்க? 1976ல. ஸோ அப்போ வந்து செக்யூலர், அப்புறம் சோஷியலிஸ்ட், நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தையை வந்து சேர்த்திருப்பாங்க 42வது சட்ட திருத்தம் மூலமா. இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து மினி கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு சின்ன அரசியலமைப்பு, சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. ஏன்னா நிறைய திருத்தங்கள் 42nd amendmentல கொண்டு வந்திருப்பாங்க. Next, fourth question, regarding the word fraternity in the preamble of the Indian Constitution, choose the correct statement. So அதாவது கொஸ்டின் என்னன்னா, fraternity அப்படிங்கிற வார்த்தை வந்து preambleல இருக்கு, சகோதரத்துவம். அதாவது இந்திய அரசமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சகோதரத்துவம், fraternity அப்படிங்கிற வார்த்தை முகப்புரையில இருக்கு, அதுக்கான சரியான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க preambleல உள்ள அந்த வார்த்தைக்கு. ஸோ fraternity தமிழ்ல வந்து சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சகோதரத்துவம்னா என்ன? எல்லாரும் யூனிட்டி, அதாவது ஒன்னா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், இதுதான் வந்து சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் கொடுத்துருக்கு. அடுத்தது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. ஸோ ஃப்ராட்டர்னிட்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம், ஃப்ரெண்ட்லியா வாழ்றோம் அப்படிங்கிறது தானே ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது பிராந்தியவாதத்துக்கு இடம் அளிக்காது, அது கரெக்ட். வகுப்புவாதத்துக்கு இடம் அளிக்கும், கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸா நம்ம பிரிஞ்சு வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு இடம் அளிக்குதா? கிடையாது. வகுப்புவாதத்துக்கு இடம் அளிக்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ இடம் அளிக்காது. அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காதுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்ட் தான். ஸோ சாதி பார்க்க கூடாது, வகுப்பு பார்க்க கூடாது, கிளாஸ் பார்த்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை வலியுறுத்தக்கூடியதான் இந்த ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படிங்கிறது. ஸோ என்னது? ஃபர்ஸ்ட் தேர்டும் கரெக்ட், ஏயும் சியும் கரெக்ட். ஏ மற்றும் சி இது ரெண்டும் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் தி ஃபாலோயிங். பிரியாம்பிள் கொடுத்து, பிரியாம்பிளை வந்து ஒரு சில பேர் வந்து இப்போ பாராட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, அதை யார் சொல்லியிருக்காங்க, அதை வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப், அதாவது அரசியல் ஜாதகம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா முன்ஷி, KM முன்ஷி வந்து அரசியல் ஜாதகம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் வரும். அதுக்கு அடுத்து கீநோட் டு தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர், சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்புடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா தாக்கூர் தாஸ் பார்கவ். அப்புறம் பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ், அதாவது வக்கீல், அதாவது வழக்கறிஞர்களுடைய சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா சர் இவோர் ஜென்னிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்ல பாருங்க, அரசியல் ஜாதகம் KM முன்ஷியும், அரசியல் சாவின்னு சொல்லிட்டு எர்னஸ்ட் பார்க்கரும், அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லிட்டு தாகூர்தாஸ் பர்கரும், அடுத்த வழக்கறிஞர்களுடைய சொர்க்கம் சொல்லி சர் ஐவர் ஜென்னிங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 4, 5, 2, 1 வரும். ஸோ 4, 5, 2, 1 ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், 6th கொஸ்டின். Among of the following statements, identify which is not related with the 42nd amendment of the Indian Constitution. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட தொடர்பில்லாத கீழ்காணும் கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கூற்றையும் பாருங்க. சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. அதாவது தி வேர்ட் செக்யூலர் added to the preamble. ஸோ முகப்புரையில செக்யூலர் வேர்டு வந்து ஆட் பண்ணாங்க 42nd amendment மூலமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ இது பொருந்தக்கூடிய கூற்று, ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து, அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது. செக்யூலர்ங்கிற வேர்டு மூலமாகவே சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறது வருது. ஸோ எல்லா சமூகத்தையும் எல்லா சமயத்தையும் நம்ம சமமாக தான் பாதுகாக்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். இந்த ஸ்டேட் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் ரிலீஜியன்ஸ் ஈக்குவலி, எல்லா ரிலீஜியனையும் நம்ம ஈக்குவலா தான் வந்து ஹேண்டில் பண்றோம். அடுத்து, சமய சார்பற்ற மற்றும் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கரெக்ட். சோசியலிஸ்ட் அப்புறம் செக்யூலர் நேஷன் சொல்லிட்டு தானே சேர்த்திருக்காங்க 42nd amendment ஆக்ட்ல. ஸோ இட் லேஸ் எம்பசிஸ் ஆன் செக்யூலர் அண்ட் சோசியலிஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட்.
அப்போ நம்ம உள்ள ஆப்ஷன்ல 3 ஆப்ஷனுமே கரெக்ட்னு பார்த்துட்டோம். அப்போ 4th ஒன்று ராங்கா தான் ஆப்வியஸா இருக்கணும். ஸோ சில திருத்தங்களை முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ முகப்புரையில பிரையாம்பிள்ல சில திருத்தங்கள் கடைசியில மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதுல இருந்து நவம்பர் 26ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த முகப்புரையில அந்த லாஸ்ட் லைன் அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு திருத்தமும் அதுல பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 4th ஒன்று வந்து ராங். ஸோ நீங்க 4th ஒன் கம்பல்சரி தெரியலாட்டியும் ஃப்ரெண்ட்ல அந்த 3 ஆப்ஷன் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல 4th ஆப்ஷன் டி வந்து ராங், சரியானது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன் கேசவானந்த பாரதி கேஸ் தி சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்டு தட், அதாவது கேசவானந்த பாரதி கேஸ் வந்து இந்த பிரையாம்பிள் சம்பந்தமா கேஸ் போயிருக்கும். அந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன டிக்ளேர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கிறாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சம் சம்பந்தமான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் அங்கம் அல்ல அப்படி சொல்றாங்க. ஸோ பிரையாம்பிள் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், அது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அங்கம் கிடையாது, பார்ட்டா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதா ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து தவறு. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து பிரையாம்பிள் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட் தான், அதை அமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து அதோடைய பேசிக் ஃபீச்சரை மாத்தாம அமெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய அரசு அதிகாரம், இந்தியாவுடைய அரசு அதிகாரம் ஒரு இறையாண்மை நாடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். இதுல சோசியலிஸ்ட் கண்ட்ரி, அப்புறம் வந்து செக்யூலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு, குடியரசு நாடு, இறையாண்மை கொண்ட நாடுலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அது வந்து அரசு அதிகாரத்துடைய ஒரு தோற்றுவாயாக இருக்கு, பிளஸ் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அங்கமாகவும் பிரையாம்பிள் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட், இந்திய அரசியலமைப்போட ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா செகண்ட், தேர்ட் மட்டும் தான் கரெக்ட். நமக்கு சரியான கூட்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. அடுத்த 8th கொஸ்டின், in which year the preamble of the Indian Constitution was amended? எப்போ preamble வந்து அமெண்ட் பண்ணாங்க, திருத்தம் மேற்கொண்டாங்க, முகவுரையில எப்போ திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது, எந்த வருஷத்துல? ஏற்கனவே 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் 42வது சட்ட திருத்தத்துல. அது எப்போ மேற்கொண்டாங்க? 1976. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1976. Who said that the preamble of the constitution is the political horoscope of the constitution? அதாவது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு முகவுரைய சொன்னாங்க? யார் சொன்னாங்க? நம்ம ஏற்கனவே பொறுத்துகளை பார்த்திருப்போம். முன்ஷி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் KM முன்ஷி. அடுத்த 10வது கொஸ்டின், select the word that was inserted in the 6th para of the preamble by an amendment in 1976. அதாவது முகவுரையின் 6வது பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட வார்த்தையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 1976ல 3 வார்த்தை சேர்த்தாங்க. என்னென்ன வார்த்தை சேர்த்தாங்க? சோசியலிஸ்ட், சமத்துவம், அப்புறம் செக்யூலர், மதச்சார்பற்ற, நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வார்த்தையை சேர்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து ஒரு 2-3 லைன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா இந்த சோசியலிஸ்ட், செக்யூலர் இது ரெண்டும் வந்துடும். 6வது லைன் அப்படின்னு பார்த்தா அது இன்டெகிரிட்டி தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து நேர்மை. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இன்டெகிரிட்டி, ஆப்ஷன் சி. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா அதோட மீனிங் சி வந்து தமிழ் நேர்மை வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, the word secular state is added in the preamble of the Indian Constitution by the dash amendment. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் மூலமா முகவுரையில வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து சேர்க்கப்பட்டது? மதச்சார்பற்ற, செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா. ஸோ இதே கொஸ்டின் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். 42வது அமெண்ட்மெண்ட் 1976 மேற்கொள்ளப்பட்டது. என்ன வேர்டு சேர்த்தாங்க அப்படின்னா செக்யூலர், சோசியலிஸ்ட், இன்டெகிரிட்டி.
நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ப்ரையாம்பிள்ல இடம்பெற்ற வார்த்தைகள்லாம் இங்க கொடுத்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ சாவரிட்டி. சாவரிட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இறையாண்மை. தமிழ்ல இறையாண்மை. இறையாண்மைனா நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு தன்னிச்சையா முடிவெடுப்பதற்கான அதிகாரம் இருக்கு. இன்னொரு நாடு வந்து இந்தியாவை வந்து நீங்க இதைதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள கட்டாயப்படுத்த முடியாது. நமக்குன்னு ஒரு இறையாண்மையோட நம்ம செயல்பட முடியும், நம்ம முடிவை எடுக்க முடியும் தன்னிச்சையா. சரியா? யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் அதை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்ன? கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். நமக்கு அரசியல் சம்பந்தமான முழு சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. சுப்ரீம் அத்தாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இறையாண்மை அப்படிங்கிறது முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் கொண்டது. அதை குறிக்கக்கூடியதான் இறையாண்மை அப்படிங்கிறது. அடுத்து பொதுநல கோட்பாடு. பொதுநல கோட்பாடு அப்படின்னா சோசியலிசம். சோசியலிசம்னா நம்ம சமத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சமத்துவம்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், சமமா போய் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது சமத்துவம். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியது ப்ரொமோட்டிங் சோஷியல் சேஞ்ச் டு எண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா வித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். அதுதான் பொதுநல கோட்பாடு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4th, செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதில் ஆப்ஷன் பாருங்க, 4th ஃபர்ஸ்ட். ஸோ 4, 1, 3, 2. மற்றதுக்கும் பார்த்துடலாம். மதச்சார்பற்றனா எந்த ஒரு மதத்தையும் சாராம, இந்த ஒரு மதத்தை தூக்கியோ இன்னொரு மதத்தை வந்து கம்மி பண்ணியோ அப்படி பண்ணாம எந்த ஒரு மதத்தையும் சாராம இருக்கிறது தான் மதச்சார்பின்மை. ஸோ எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம் இருக்கு, அதுதான் மதச்சார்பற்ற. ஸோ 3க்கு வந்து 3 தான், சிக்கு வந்து 3 தான். அடுத்து 4th ஜனநாயகம், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களுமே, அதாவது மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஆன்சர் 4, 1, 3, 2. The preamble was amended in 1976 to include the terms and. அதாவது 1976ல 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொண்டோம் இல்லையா? ஸோ அதன்படி என்ன டேர்ம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க? ஒரு 3 வார்த்தைகளை இன்க்ளூட் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது சோசியலிஸ்ட், அதாவது சமத்துவம். நெக்ஸ்ட் செக்யூலர், மதச்சார்பற்ற. இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு அல்லது நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி பிரையாம்பிள். இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஜவஹர்லால் நேரு கால்ட் இட் ஆஸ் தி ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து பிரையாம்பிள அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு சொல்லல, இது வந்து பல்கிவாலா தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், பல்கிவாலா தான் சொன்னது. அடுத்து இட் ரிவீல்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை இது வெளிப்படுத்துகிறது. ஸோ பிரையாம்பிள் கரெக்ட். ஸோ இது இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்றோம், இந்தியாவுக்கு அதிகாரம் இருக்கிறது, அது வெளிப்படுத்துது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து இட் ரிவீல்ஸ் தி நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். இந்திய நாட்டுடைய தன்மையை வெளிப்படுத்துது, இதுவும் கரெக்ட். இறையாண்மை கொண்ட நாடு, மதச்சார்பற்ற நாடு, அது ஒரு நேச்சர் தானே. நம்ம மதத்துக்கு எந்த ஒரு மதத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம், எல்லாமே சமமாக தான் பார்ப்போம், எல்லாரும் சமமாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது சமத்துவம். ஸோ ரிபப்ளிக் நேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான், பிரையாம்பிள்ல இதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. இட் ரிவீல்ஸ் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இதுவும் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் A1 மட்டும் தான் ராங், மற்ற 2, 3, 4 இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ராங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. அடுத்து 15th கொஸ்டின், which of the given statement is or wrong? மேலே காணப்படும் வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தானே நம்ம ராங் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் செக்யூலர் இன் ரியல் சென்ஸ் மீன்ஸ், அதாவது மதச்சார்பற்ற அப்படிங்கிறதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ஒன் ரிலீஜியஸ் ஸ்டேட், அதாவது ஒரு மதத்தை கொண்ட அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. மதச்சார்பற்றனா எந்த ஒரு மதத்தையும் நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம் அப்படிங்கறதானே அர்த்தம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒரே ஒரு ரிலீஜனை மட்டும் கொண்ட அரசு இந்தியாவா? அப்படி கிடையாது. அடுத்து அரச மதம் என்ற ஒன்று கிடையாது. டஸ் நாட் ஹேவ் அ ஸ்டேட் ரிலீஜன். இந்தியாவுக்குன்னு ஒரு ரிலீஜன் கிடையாது. அதை பத்தி தான் நம்ம மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. ஒரு எந்த ஒரு மதம் இது மதம் சார்ந்தது கிடையாது, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு மதம் கிடையாது அப்படிங்கிற சொல்றதுதான்
ஸோ செக்யூலர் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்ட். மற்றபடி டூ ரிலீஜியஸ் ஸ்டேட்டானா கிடையாது. 2 மதம் கொண்ட அரசும் கிடையாது, பல மதம் கொண்ட அரசும் கிடையாது. இந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையில குறிக்கிறது அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் சாராதது அப்படிங்கிறது தான். ஸோ அரச மதம் என்று ஒன்று கிடையாது. அடுத்து, இன் இந்தியா தி அல்டிமேட் சாவரின் பவர் ரெஸ்ட் வித், அதாவது இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார் அப்படின்னு கேட்டா மக்கள், இந்தியன் பீப்புள் தான் வந்து முழுமையான இறையாண்மை அதிகாரம். இப்ப ஆட்சியை மாற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு, தேர்ந்தெடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தா மக்களுக்கு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இந்திய மக்களுக்கு தான் அதிகாரம். இந்த கான்ஸ்டியூஷனே எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி அதுல எழுதிப்பாங்கன்னா we the people of India அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம தான் எழுதியிருக்கோம், மக்களே எழுதி மக்களுக்கே கொடுத்துக்கிட்டது தான் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது. ஸோ அப்போ முழு இறையாண்மை அந்த சாவரிட்டி அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது மக்கள்கிட்ட தான் இருக்கு. அடுத்து, the amendment act related to the word socialist in the preamble of the constitution of India is, அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் எது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படிதான் இந்த சோசியலிஸ்ட் வார்த்தை சேர்த்திருப்பாங்க, செக்யூலருங்கிற வார்த்தையை சேர்த்திருப்பாங்க, இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம். அடுத்து, which of the following statement is true about the last line of the preamble of the Indian Constitution? பின்வரும் கூற்றுகள்ல இந்திய அரசியலமைப்புடைய முகவரையுடைய கடைசி லைன் பத்தி சொல்லக்கூடிய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல do hereby adopt, enact and give to the nation this constitution, இவ்வழியாக அரசியல் அமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி நாட்டிற்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்க இயற்றி, பீப்புள் இயற்றி நாட்டுக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கு அளிக்கிறோம் அப்படிங்கிறது தப்பு. ஸோ எது கரெக்ட் அப்படின்னா do hereby adopt, enact and give to ourselves this constitution. இப்பதான் சொன்னேன், மக்களே அந்த கான்ஸ்டியூஷனை இந்திய அரசியலமைப்பை எழுதி அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க, நம்மளே நமக்கு கொடுத்துக்கிறோம், நாங்க தான் இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும், அதை எங்களுக்காகவே நாங்க கொடுத்துக்கிறோம். ஸோ இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு தான் அந்த லாஸ்ட் லைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். மற்றபடி இதை வந்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறது தப்பு, தன்வயமாக்கி இயற்றி தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் இந்த மாதிரி மீனிங்லாம் வந்து கிடையாது. நம்மளே எழுதி நமக்கே கொடுத்துக்கிறோம், மக்களுக்கு எழுதி மக்களே கொடுத்துக்கிறாங்க. அடுத்த 20வது கொஸ்டின், who among the following called the preamble of the Indian Constitution as identity card of the Constitution? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம இந்திய அரசியலமைப்புடைய preamble அதாவது முகவுரையை வந்து யாரு ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னது? அதாவது தமிழ்ல பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாரு? ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்துருப்போம், ஜவஹர்லால் நேரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, பல்கிவாலா தான் சொன்னதுன்னு சொல்லி அதுல ஆன்சர் பண்ணிருப்போம். ஸோ ஆன்சர் வந்து NA பல்கிவாலா. By which amendment the words secular and socialist were introduced in the preamble of the Constitution? அதாவது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த சமத்துவம், நெக்ஸ்ட் மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள்லாம் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ எதன்படி 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமான நம்ம அடிக்கடி இதே கொஸ்டினை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் பிராவல் பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து, தி 42nd Constitutional Amendment Act added 3 new words to the preamble of the Indian Constitution. Which among the following is incorrect one? அதாவது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா இந்திய அரசியலமைப்பு சாசனத்துடைய முகவுரையில 3 வார்த்தைகள் அப்படிங்கறத சேர்த்திருப்போம். அந்த வார்த்தைகள் பற்றி பின்வருவனவற்றில் தவறானது எது? 3 வார்த்தை என்னது? செக்யூலர், செக்யூலர்னா சமத்துவம், அப்புறம் செக்யூலர்னா மதச்சார்பற்ற, சோசியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவம், அப்புறம் இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு. ஸோ அதை தவிர்த்து மீது என்ன இருக்கு? மக்களாட்சி, டெமோக்ராட்டிக் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதான் வந்து தப்பு. ஆப்ஷன் சி ராங். அடுத்து 23rd கொஸ்டின், ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப். ரீசன் கூற்று கொடுத்து அதோட காரணம் கேட்டிருக்கா, அந்த மாதிரி டைப்ல கொஸ்டின்.
We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. The preamble reveals the source of authority of the constitution and the nature of Indian state. தமிழ்ல பாருங்க, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்மம் மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானிக்கிறோம். இது கரெக்ட் தான். அப்படியே அந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க, பிரையாம்பிள்ல கொடுத்துருப்பாங்க, மதச்சார்பற்ற சமத்துவமான குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கரெக்ட். அடுத்து முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துது. கரெக்ட். இதெல்லாம் தான் ப்ரீவியஸா பார்த்திருப்போம். இந்தியாவுடைய அதிகாரம், நம்மளுடைய தன்மை என்ன, இந்தியாவுடைய ஒரு நேச்சர் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்றதுதான் முகப்புரை அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் போத் ஆஃப் தம் வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏயும் சரி பியும் சரி. பி வந்து ஏ வந்து விளக்குது அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த 24th question. Liberty, equality and fraternity are the slogans given importance in the preamble of our constitution. These were slogans of which revolution? அதாவது நம்மளுடைய முகப்புரையில பாத்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இது எந்த ரெவல்யூஷன்ல உள்ள முழக்கங்கள், எந்த புரட்சியில பயன்படுத்தப்பட்ட முழக்கங்கள் அப்படின்னு கேட்டா பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சியில தான் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆன்சர் பிரெஞ்சு புரட்சி. ஸோ இதோட பிரையாம்பிள் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பிரையாம்பிள்ல எந்தெந்த பார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை 3 வார்த்தை சேர்த்திருக்காங்க இல்லையா, அதை கம்பல்சரி பார்க்கணும். அப்புறம் ஒரு சில இந்த கீ நோட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஐடென்டி கார்டு டு தி கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஹோரோஸ்கோப் டு தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக பார்க்கறதுனா எந்த மாதிரி டைப்ல கொஸ்டின் கேட்குறாங்க, பிளஸ் எப்படி நம்ம அதுக்கு படிக்கணும், என்ன டாபிக்ல மோஸ்டா நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதுலேருந்து பார்க்கலாம், அல்லது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து பிவைக்கு வந்து நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து இப்போ பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது 25th மேல. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, எக்கனாமி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.